மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கூடலாம் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூனியர் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து இருப்பாங்க. பட் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கோடு வந்து எழுதுவாங்க. பட் அவங்களால ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து டெவலப்பே பண்ணல. பட் நல்லாவே கோடு எழுதுவாங்க. பட் அவங்க ஆக்சுவலாக டெவலப் ஆகலை. இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நல்லா கோடு எழுதுறா மட்டும் வந்து ஒரு நல்ல டெவலப்பரோ ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு முக்கியம் அப்படின்றது கிடையாது. இந்த வீடியோவில் நான் ஒரு எக்ஸாக்ட் ரோட் மேப் வந்து சொல்ல போகிறேன். ஒரு 6 ஃபேஸ் வந்து இருக்குது. அதுதான் வந்து ஒரு ஜூனியர்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்கனாலுமே சரி, இல்லை நீங்கள் ஒரு சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அந்த 6 ஃபேஸை ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து மேட்டரே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரூத் வந்து யாருமே வந்து சொல்லவே மாட்டாங்க. சீனியர்ன்றது வெறும் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கிடையவே கிடையாது. நான் வந்து நிறைய டெவலப்பர்ஸை வந்து பார்த்துருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீனியர் லெவலில் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து டெவலப்பர்ஸ் வந்து ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு காம்பனன்ட்ஸை ரைட் பண்ணுறதுல வந்து அப்படின்னா எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ஆர்கிடெக்சரை டச் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ், டீம் டிசிஷன் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து தடுமாறுவாங்க. பட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் இருக்கிறவங்களே நல்லா வந்து பண்ணுவாங்க. ஸோ பீயிங் ஒரு சீனியராக இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கில் ஸ்டாக் தானே தவிர்த்து அது ஒரு ஜாப் டைட்டில் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வந்து ஒரு உங்களோட இதில் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஆஃபர் லெட்டர்லையோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லையோ நீங்கள் வாங்கிக்கலாம். பட் அதை வச்சு மட்டுமே உங்களோட மைண்ட் அந்த இது வந்து கிடையாது. அதுங்கிறது ஒரு சீனியர் லெவல் திங்கிங்கிறதே ஒரு ஸ்கில் ஸ்டாக் தான். ஸோ அதை எப்படி என்ன பண்ணணும், எப்படிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா லேயர் பை லேயராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் சரி பேக் ஹேண்டுக்குமே சரி நிறைய கெரியர் கண்டென்ட்டான வீடியோஸ் வந்து டெய்லி வந்து மேக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபேஸ் 1 என்ன அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் தான். அது வந்து நல்லா புல்லட் ப்ரூஃப் மாதிரி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபேஸ் 1 வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து ரஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறையா வந்து சீனியர்ஸ்லேருந்து சீனியர் லெவல் திங்கர்ஸ்லேருந்து ஜூனியராகவே இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபவுண்டேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறதா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 விஷயத்தில் வந்து பயங்கர குட்டாக வந்து இருக்கணும். அது என்ன அப்படின்னா HTML, CSS, JavaScript. ஸோ வந்து இது எனக்கு தெரியுமே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் இருந்தாலும் இப்போ ரியாக்டோ, ஆங்குலரோ, வியூவோ இல்லை வேறு என்னவோ இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு இதை 3 வச்சு என்னால் ஒரு வெப்பேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பயங்கரமான ஒரு டெவலப்பரு. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு போகலாம், நாளைக்கு வேறு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வரலாம். பட் இது வந்து ஃபவுண்டேஷன்ஸ், இது தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ HTMLனா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து டிவ் போடுறது, ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எதை யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இப்படி சொல்லலை நான். ஸோ ஒரு சிமெண்டிக் HTML யூஸ் பண்ண தெரியணும், அக்சசிபிலிட்டினா என்னன்னு தெரியணும், எந்த இடத்துல சிமெண்டிக் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் டிவ்வை எல்லா இடத்துக்கும் போடக்கூடாது, எந்த இடத்துல டிவ் போடணும், எந்த இடத்துல nav போடணும், எந்த இடத்துல செக்ஷன் போடணும் இப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ CSS பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளெக்ஸ் பாக்ஸு, கிரிட்டு, ரெஸ்பான்சிவாக எப்படி வந்து எழுதுறது, ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது 3வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸ், க்ளோஷர்ஸ், ஈவெண்ட் லூப்பு, ப்ரோட்டோடைப்ஸு, அசிங்க் அவைட்டு, ஸோ எப்படி வந்து ப்ரௌசர் ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி வந்து பேஜ் ரெண்டர் ஆகுது, ஸோ இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லித்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருக்கும், நாளைக்கு வந்து ரியாக்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எதில் வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னுமே உங்களால் ஃபுல் ஃபங்க்ஷனலாக என்னோட அக்சசபிள் ஒரு வெப்பேஜை வந்து இது 3 வச்சும் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களோட ஃபவுண்டேஷன்ஸில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னுமே உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்கீங்க. உங்களோட ஃபவுண்டேஷன்ஸை நீங்கள் வந்து பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே தெரிஞ்சுக்கணும். HTML எங்கே பண்ணிக்கணும், CSS என்ன பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்டோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி, ஸோ அட்வான்ஸாக எப்படி க்ளோஷர்ஸ், ஈவெண்ட் லூப்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ் இப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் அதோட ஐ பட்டனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் ப்ளஸ் டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை வச்சு என்னால் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுவாங்க. ஸோ சீனியர் லெவல் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் நாலேஜ் வந்து டீப்பான ரியாக்ட் நாலேஜோ இல்லை ஆங்குலரோ வியூ உங்களுக்கு என்ன இருக்கோ அது வந்து டீப் லெவலில் வந்து தெரியணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஹூக்ஸ் மட்டும் அப்படின்றது கிடையவே கிடையாது. எப்படி ரெண்டரிங் பிஹேவியர் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி மெமோரைசேஷன் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட். ஸோ எப்போதுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நிறைய இடத்துல இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே வந்து யூஸே பண்ண மாட்டாங்க.
மாட்டாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் கிடையவே கிடையாது. டைப் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் டைப் ஸ்கிரிப்ட்டும் மறுபடியும் நார்மலாக திருப்பி ஜாவா ஸ்கிரிப்ட்டில் வந்து தான் ரன் ஆகும். அப்புறம் ஏன் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக முன்னாடி டைப் ஸ்கிரிப்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நம்ம ஏன் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சீனியர்ஸ் வந்து எப்பொழுதுமே எல்லா இடத்துலையுமே எனி அப்படிங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்மளால் பக்ஸை வந்து ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ கான்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை வந்து எனி அப்படின்னு கொடுக்கக்கூடாது. இது நமக்கே தெரியும் இது ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் வருது. ஸோ ஸ்ட்ரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த இடத்துல போய் எனக்கு ஸ்ட்ரிங்னு தெரிஞ்சாலும் நான் எனின்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனினா எதை வேணால் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணலாம். கான்ஸ்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு 20 கூட நான் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். எப்போ வந்து எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ கண்டெக்ஸ்ட் ஏபிஐ எப்போ யூஸ் பண்ணணும், ரீடெக்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், ஜஸ்டாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை சர்வர் ஸ்டேட் டூல்ஸ் வந்து ரியாக்ட் வரியோ இல்லை அந்த SWR இதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறத தாண்டி உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே ரீடெக்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். சில மினிமலிஸ்டிக்கான விஷயத்துக்கெல்லாம் நம்ம கண்டெக்ஸ்ட் ஏபிஐயே போதுமானது. ஸோ அதனால் வந்து அதை ஏற்ற மாதிரி வந்து எந்த டூல் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அதை வந்து கரெக்டாக எடுத்து பிக் பண்ணி யூஸ் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரீடெக்ஸை போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் லைப்ரரி வந்து அதோட பேக்கேஜஸ் இது எல்லாமே பில்ட் பண்ணும்போது இது எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் நீங்கள் கோட் ஸ்ப்ளிட் பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எது மினிமலிஸ்டிக்காக எந்த இடத்துக்கு எது தேவையோ அதை வந்து யூஸ் பண்ணால் போதுமானது. அதை பிக் பண்ணுறதுல தான் சீனியர் லெவல் மைண்ட் செட்டே இருக்குது. ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டூலிங் டெஸ்டிங் ஈகோசிஸ்டம். ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா கோட் தாண்டியாச்சு, கோட் பண்ணியாச்சு, இப்போ எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் ப்ரொடக்ஷன் லெவலுக்கு வந்து இந்த கோடை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து இந்த டெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூனிட் டெஸ்ட், இன்டகிரேஷன் டெஸ்ட், இது எல்லாமே டெஸ்ட்டு, இது எல்லாமே முக்கியமான ஒரு விஷயம். எதை டெஸ்ட் பண்ணணும், எதை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலையுமே இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் இன்டகிரேஷன் டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபுல் எண்ட் டு எண்ட் டெஸ்ட்டுன்றது எழுதணும் கிடையாது. யூனிட் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து போதுமானதும் கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டாவது வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ யூனிட் டெஸ்ட்டாவது உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பில்ட் டூல்ஸு, வீட்டு, வெப் பேக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி வந்து பண்டிலிங் வந்து ஒர்க் ஆகுது, ட்ரீ ஷேக்கிங்னா என்ன, கோட் ஸ்ப்ளிட்டிங் எப்படி வந்து பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல தான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதை தாண்டி தேவையில்லாத அன்யூஸ்டு கோட்ஸ்லாம் வந்து ட்ரீ ஷேக்கிங் நடக்கும், வெப் பேக்கே வந்து பண்ணணும். ஸோ இது எப்படி பண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஏன் கோட் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பில்ட் டூல்ஸில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவுமே சீனியர் லெவல் திங்கிங் தான். ஸோ இப்போ வந்து கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சீனியர் லெவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது கிட்டு வந்து நீங்கள் ஜூனியராக ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்தே கோட் எழுத போகிறீங்க, எனக்கு வெறும் HTML கூட தெரியாது ப்ரோ அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு HTML, CSS, JavaScript எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது ரியாக்ட் கிடையாது. அதுக்கு முன்னாடி கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் வந்து உங்களுக்கு க்ளீனான ஒரு கமிட் ஹிஸ்ட்ரி கொடுக்கும். ஒரு மெர்ஜ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ஸ் வராமல் இருக்கும். கோட் ரிவ்யூ எப்படி பண்ணணும், ஸோ இது எல்லாமே இந்த கிட்டு தான் வந்து சொல்லித்தரும். கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிட் சீரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சீரிஸை வந்து சீக்கிரமாகவே மேக் பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நாலாவதாக வந்து பார்த்தோம் அப்படின்னா CI/CD பேசிக்ஸ். எப்படி வந்து உங்கள் கோட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகுது, உங்களோட லேப்டாப்லேருந்து எடுத்து வேறு ஏதோ ஒரு சிஸ்டமில் வேறு யாரோ ஒருத்தவங்க ஒரு www. ஏதோ ஒரு codewithashwin.com சொல்லி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதுக்கு பின்னாடி எப்படி வந்து ஒர்க் ஆகுது, இந்த பைப்லைன்னா என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு ஜூனியராக இருக்கீங்க அப்படின்னா இதை பில்டு பண்ணணுங்கிறது உங்களோட குறிக்கோளாக இருக்கக்கூடாது. இதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் அதை பற்றி தப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சீனியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த CI/CD வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு பெட்டரான ஒரு விஷயம். ஸோ நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்கிடெக்சர் அண்ட் சிஸ்டம் டிசைன். இதுதான் ஆக்சுவலாக ரியலாக வந்து சீனியர் டெவலப்பராக வந்து நீங்கள் ஜம்ப் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஜூனியராக இருக்கீங்க, சீனியராக இருக்கீங்க, நீங்கள் 10 years 12 years 50 years கூட இருங்க, சிஸ்டம் டிசைன் வந்து தெரியல அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் எந்த இடத்துல சர்வைவ் ஆகிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறேன். ஒரு சேட் ஆப்பே, ஒரு வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோமே. ஸோ வாட்ஸ்அப் வந்து நான் வந்து பில்டு பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து என் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு 10 பேர் அந்த சேட் ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நினச்சி நான் அதை வந்து பில்டு பண்ணுறேன். பட் நாளைக்கே அதை நான் வந்து வெளியில் ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில் இதை பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு 1000 பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் வந்து எப்படி வந்து என்னோட இதை டேட்டா பேஸை எப்படி வந்து ஸ்கேல் பண்ணுவேன், எப்படி இது வந்து லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி வந்து இருப்பேன், எப்படி வந்து நெட்வொர்க் லேட்டன்சி எப்படி இருக்கும், ஸோ எப்படி வந்து டக்குன்னு மெசேஜ் வந்து போயிட்டு வரும், நான்
இதை யூஸ் பண்ணலாமா, வேறு என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், எதை செஞ்சால் பெட்டராக இருக்கும், இதுக்கு என்ன இருக்கும், நான் இப்போ ஒரு இதை நீங்கள் மைண்டில் வச்சு மட்டும்தான் பில்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு வேறு ஏதோ ஒரு பெருசாக வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய சிஸ்டம் டிசைன் கொஷின்ஸுமே வந்து இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 50 டெவலப்பர்ஸ் எப்படி வந்து ஒரு கான்ஃப்ளிக்டே இல்லாமல் எப்படி வந்து ஒரு யூஸ் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து ஸ்கேல் பண்ணுவீங்க, லேசி லோட் பண்ணுவீங்களா, கோட் ஸ்ப்ளிட் பண்ணுவீங்களா, இல்லை வெப் வைட்டல்ஸில் வந்து என்னென்னலாம் வச்சு என்ன பண்ண முடியும் உங்களால், ஸோ ஃபோல்டரை எப்படி இருக்கணும், ஸ்டேட் ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இருக்கணும், அது வந்து எப்படி கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும், ஸோ அப்புறம் வந்து அக்சசபிலிட்டி, இன்டர்னலைசேஷன், ஸோ இது வந்து இது எல்லாமே டே 1லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஆப்பை பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் 10,000 பேர் வரும்போது நான் அதை செய்வேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சிஸ்டம் டிசைன் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிஸ்டம் டிசைன் வெறும் ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் வேணுமா, இல்லை வந்து பேக் எண்டுக்குமே வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வந்து அது ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எந்த ஒரு பெரிய அப்ளிகேஷன் எடுத்து பாருங்களேன். ஸோ இப்போ வாட்ஸ்அப் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அன்றைக்கி ஒரு 10 பேருக்கு நினச்சி பில்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி ஒரு 1 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு 10 கோடி, இவ்வளோ ஒரு 100 கோடி பேர் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அது எப்படி பின்னாடி அதாவது நம்ம ஒர்க் ஆகுதுங்கிறது ஓகே ரைட்டு, அது பிஹைண்ட் தி சீன்ஸில் எப்படி வந்து நடக்குது, என்ன மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு ஃபேங் இன்டர்வியூஸ் போனீங்கனாலுமே சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பேசிக்காக அவங்க வந்து எப்படி கேட்பாங்கன்னா, வாட்ஸ்அப்பை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பேசிக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 யூசர் வச்சிருக்கேன், நாளைக்கு 1 லட்சம் யூசர் டக்குன்னு வருவான், எப்படி நீ இதை வந்து ஹேண்டில் பண்ணுவேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ 5ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரோட் மேப் தான். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய வீடியோஸ் வந்து இதை ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து டெக்னிக்கல் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்படி வந்து உங்களோட ஒரு நான் டெக்னிக்கல் ப்ராடக்ட் மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்குமே இதை வந்து புரிய வைக்கணும். ஸோ இது வந்து ஏன் ஒர்க் ஆகுது, இது எப்படி ஒர்க் ஆகணும், இது என்ன ஏதுங்கிறத இது ஒர்க் ஆக வைக்கணும். ஸோ இந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோட் ரிவ்யூ. ஸோ பிஆரை மட்டும் ஜஸ்ட்டு ரைஸ் பண்ணி வந்து சீனியர் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்களே கோட் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ நிறையா ஆக்சுவலாக ஏஐ டூல்ஸே நிறையா வந்து வந்துருச்சு. கிளாடில் வந்து எப்படி வந்து நம்ம கிட்ட புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பிஆர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதில் வந்து எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், இது வந்து எவ்வளோ முக்கியம், எது லோ ப்ரையாரிட்டி, எது ஹை ப்ரையாரிட்டி, நம்ம புஷ்ஷே பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுற மாதிரிலாம் கோட் ரிவ்யூ வந்துருச்சு. ஸோ கோட் ரேபிட்னு சொல்லிட்டுலாம் வந்து இருக்குது நம்மளோட ஆன்லைன் அந்த ஏஐ ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி ஏஐ வச்சு நிறையா கோட் ரிவ்யூ வந்துருச்சு. ஸோ நீங்களே வந்து இப்போ ஜூனியராக இருக்கும் போதே நீங்கள் நிறையா வந்து கோட் ரிவ்யூ வந்து நீங்களே பண்ணலாம். ஸோ சீனியர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்களே அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மென்டரிங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஜூனியர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து கற்றுக் கொடுக்கும் போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து தடுமாறுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இதுவாக இல்லை, நம்ம அப்போ வந்து நம்மளை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஜூனியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க. நான்லாம் வந்து என் காலேஜ் படிக்கும் போது ஒரே ஒரு பையன் தான் இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன இது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் எங்கள் எல்லாருக்குமே வந்து டீச் பண்ணுவோம். அதை வச்சு போய் எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாக வந்து நான் அன்றைக்கி இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து அவன் அந்த கான்செப்டை புரிஞ்சு அவன் எங்களுக்கு சொல்லி தருவான். ஸோ டவுட் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அவன்கிட்ட கேட்டோன்னா அவன் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி தருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷன்ஸும் சரி எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓனர்ஷிப். ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் வந்து இருக்குல்ல, ஸோ எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நம்ம அதோட எப்படி வந்து அதை நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு, ஸோ நான் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி பண்ணுறோங்கிறதுலையுமே வந்து இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டு கோடரை வந்து எப்போவுமே வந்து எதிரே பார்க்காது. ஏன்னா பெஸ்ட் கோடர் வந்து இன்றைக்கி நீங்கள் இருக்கலாம், நாளைக்கு உங்களோட பெட்டராக யாராவது ஒருத்தர் பண்ணலாம். ஸோ வந்து இது யாரை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இல்லாமல் அந்த டீம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அதுதான் சீனியர் லெவல் மைண்ட் செட்டு. ஸோ நீங்கள் அதை நோக்கி தான் நீங்கள் வந்து போக ஆரம்பிக்கணும். ஸோ 6வது ஃபேஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போர்ட்ஃபோலியோ அண்ட் பொசிஷனிங். இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லா ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இது நான் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இருந்துடக்கூடாது. இது வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 to 3 ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸை வந்து சால்வ் பண்ணி இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் க்ளோன், நெட்ஃப்ளிக்ஸ் க்ளோன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஏதோ ஒரு டு டூ ஆப் மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இல்லாமல் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டாக வந்து நீங்கள் ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ்க்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஈவனாக ஒரு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்மால் டாக்குமெண்டேஷன் ஃபிக்ஸ் கூட உங்களால் அது வந்து ஒரு கொலாபரேஷன் தான். ஸோ பேசிக்காக நீங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி பப்ளிக்காக வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். ஸோ
ஸோ பேசிக்காக உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து போடலாம். ஸோ ட்விட்டர் கூட நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறது, பார்க்குறது, வரது, இது எல்லாமே லிங்க்டின்றது ஒரு 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 ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல என்ன படிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத போடலாம். ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து ஒரு பயங்கர இம்பாக்ட் கொடுக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ரியாக்ட் தெரியும் அப்படிங்கிறத போடுறத தாண்டி நான் லோட் டைம் வந்து 40% வந்து கம்மி பண்ணியிருக்கேன். காம்பனன்ட் ரெண்டரிங்னா என்ன அப்படி அந்த ரெடியூஸ்ட் லோட் 40 டைம், ஸோ லோட் பை 40%. ஸோ இதை நீங்கள் வந்து போட்டுடலாம் ரெஸ்யூமில். பட் இதை போட்டதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூவர் வந்து கேட்பாங்க, ஸோ உங்களுக்கு வந்து என்ன ரெடியூஸ் பண்ணீங்க, என்ன பண்ணுங்க காட்டுங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரூஃப் வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணேன், இதெல்லாம் எனக்கு செய்ய தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பட் மறுபடியும் சொல்கிறேன், ஏஐ வந்து நல்லா கோடு எழுதும், ஏஐ வந்து நல்லா பண்ணும் தான். பட் நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் சரி இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அது கொடுக்குற கோடு கூட கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. இதை நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஒரு நம்பர் 1 மிஸ்டேக் நீங்கள் இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஐசோலேஷன்லேயே வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க, எதையுமே வந்து ஷிப் பண்ணாமல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மாஸ்டர் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஃபேஸ் 1ல் இப்போ நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இதை தாண்டி நீங்கள் ரியாக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு யூஸ் எஃபெக்ட் இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் எஃபெக்ட்டுக்கு கோடே எழுத ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யூஸ் எஃபெக்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து ஓஹோ நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், இதில் என்னென்னலாம் இஷ்யூஸ் வருது, ஸோ இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நிறைய விஷயத்த வந்து தப்பாக பண்ண ஆரம்பிங்க. ஸோ தப்பு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஏஐலே நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை எடுத்து சின்ன விஷயங்களை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சீனியர்ன்றது. எப்படி அப்படின்னா, எல்லாமே தெரிஞ்சவங்க தான் சீனியர் அப்படிங்கிறது கிடையாது. எதை வந்து எப்படி வந்து இந்த டீம் வந்து நான் இல்லாமல் ஒர்க் ஆகாது, ஸோ இந்த டீமுக்கு நான் எவ்வளோ வேல்யூபிளான பர்சன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சீனியர் லெவல் மைண்ட் செட். ஸோ சீனியர்ஸுன்றது, ஒரிஜினல் சீனியர்ஸுன்றது ஓஜி சீனியர்ஸ் அவங்க தான். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படிங்கிறதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவங்க யார், என்ன, அவங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளும் தெரிஞ்சுப்போம். சரி, ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ரோட் மேப்பையும் நம்ம ஒரு வந்து பார்த்தலாம். ஸோ இந்த 6 ஃபேஸ் சொல்லியிருந்தால அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுக்கணும், அதோட ப்ளஸ் டைப் ஸ்கிரிப்ட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுறோம், என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட ஆர்கிடெக்சர், சிஸ்டம் டிசைன் வந்து மஸ்ட்டு அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நம்மளோட சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் எப்படி பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம டீமில் வந்து நம்ம எப்படி ஒரு வேல்யூபிளான பர்சன் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ, நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் லிங்க்டின் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோவே நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இது எப்போவுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சீனியருங்கிறது வந்து ஒரு ஸ்கில் ஸ்டாக் தானே தவிர்த்து ஒரு ஜாப் டைட்டில் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாப் டைட்டிலுக்காக நான் வந்து சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், சீனியர் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி போட்டுப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஸ்கில் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்து ஒரு சீனியராக இருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபேஸில் வந்து நான் ஸ்டக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பர்சனலாகவே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குமே ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலுமே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.